ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து விளையாட பெற்ற நாமத்திலே இந்த காலை நேரத்திலே சபையார் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8:30 மணி அளவிலே நாம் இணை வழியாக கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் என்று அதுக்கு பெயர். நம்முடைய சபையினுடைய இந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் அதையெல்லாம் போடப்பட்டிருக்கு. மிக எளிமையாக நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் ஒன்றும் செலவு செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவீர்களாக. ஒருவேளை உங்களுக்கு யாருக்காவது இந்த ஆப் டவுன்லோட் பண்ண தெரியலன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரர் நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. இரவு 8:30 மணிலிருந்து 9:30 மணி வரை அது கடந்த 2 வாரங்களாக நடந்தது. இனி வரும் காலங்களிலும் நடக்கும். ஆகையால் அதற்காக நீங்கள் ஜெபித்து நீங்கள் பங்கு பெறுங்கள். இன்னும் அநேக பேரை அதில் கலந்து கொள்ளும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக இன்றைய நாள் என்ன நாள்? குடியரசு தினம். குடியரசு தினம். நம்முடைய நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்ட நாள். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள். அதாவது மன்னர் ஆட்சியிலிருந்து மக்கள் ஆட்சியாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாள். இன்னைக்கு கொடி எப்படி ஏற்றுவாங்க? பேசுவோம். கொடி எப்படி? கம்பத்துல தான் ஏற்றுவாங்க. சரியான ஆன்சர் தானே. கீழே வந்து மேல ஏற்றுவாங்க. அப்புறம் மேல வந்து கீழே. சுதந்திர தினம் என்றால் கீழே இருந்து மேலே ஏற்றி பறக்க விடுவார்கள். புரிஞ்சுங்க. ஒரு நிமிஷம். சுதந்திர தினம் என்றால் கொடியை கீழே இருந்து மேலே ஏற்றி பறக்க விடுவார்கள். குடியரசு நாளிலே மேலே கட்டி வைத்து பறக்க விடுவார்கள். இதுதான் வித்தியாசம் இல்லையா? சுதந்திர தினம் என்பது நான் என்னுடைய நாடு திரும்பவும் எனக்கு கிடைத்தது, கீழே விழுந்த நான் எழுந்திருத்தேன் என்பதற்காக அடையாளமாக கொடியை கீழிருந்து மேலே ஏற்றி பறக்க விடுவார்கள். குடியரசு நாள் அன்னைக்கு அந்த கொடியை கட்டி மேலே கட்டி வைத்து பறக்க விடுவார்கள். இதுதான் 2 வித்தியாசம் இருக்கு. எல்லா கொடியும் கீழே மேல ஏற்ற மாட்டாங்க. கலாத்தியர் இன்றைய தினத்திலே நம்முடைய தியானத்திற்காக கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி முதல் வசனத்தை தியானிக்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். போதும். ஆனபடியினாலே, ஏன் பவுல் இந்த ஆனபடியினாலே என்கின்ற வார்த்தை எழுதுகிறார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கிரயமாய் வாங்கப்பட்ட சபையிலே உறுப்பினராக ஆகிக் கொண்டு திரும்பவும் அடிமைத்தனத்தினுடைய நுகத்திற்கு கீழாக விசுவாசிகள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்திலே அவர் வலியுறுத்துகிறார். இந்த கலாத்திய பட்டணம், அதாவது கலாத்திய நாடு எங்க இருக்குது என்று சொன்னால், லீஸ்ரா, தெர்பே என்கின்ற இருக்கக்கூடிய சிறு சிறிய ஊர்கள் சேர்ந்ததுதான் இந்த கலாத்திய நாடு. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே இக்கோனியா, லீஸ்ரா, தெர்பே என்கின்ற ஊர் பெயர்லாம் வரும். இந்த ஊரெல்லாம் கலந்ததுதான் ஒரு கலாத்திய தேசம் அல்லது கலாத்திய பிராந்தியம் என்று சொல்லலாம். அங்கு இருக்கக்கூடிய சபைகளுக்கு பவுல் எழுதுகிறார். அங்கு இருக்கக்கூடிய சபைகளுக்கு பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அந்த சபைகளுக்குள்ளே அப்படி என்னத்தான் பிரச்சனை இருக்கிறது என்று பார்த்தால், கலாத்தியர் முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம். கலாத்தியர் முதல் அதிகாரத்திலே அங்கே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அது 6ஆம் வசனம். கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்தை திருமுறையை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். போதும். சுவிசேஷம் தான், ஆனால் வேறொரு சுவிசேஷம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாடல், அதாவது மாதிரியானது சுவிசேஷம் தான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த சுவிசேஷத்திலே. ஆனால்
அதில் கொஞ்சம் கலப்படமான சுவிசேஷம், இயேசுவின் பாடுகளும் ரத்தமும் இல்லாதபடிக்கு வேறொரு சுவிசேஷம். நாங்கள் இதை எப்படி புரிந்து கொள்வது? அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. ஆண்டவருடைய பிறப்பையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறும்படியாக தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது இதுதான். தேவன் இந்த உலகத்திற்கு மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியான தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து இன்றைய தினத்திலே சுவிசேஷம் என்பது மறைத்து அற்புதம், அடையாளங்கள், பில்லி சூனியங்கள், கட்டவிழ்ப்பது என்கின்ற காரியங்களை முன்னே நிறுத்தி உண்மையான சுவிசேஷத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். இது இன்றைய தினத்தில் ஆரம்பித்தது அல்ல, இது முதல் நூற்றாண்டிலே ஆரம்பிக்கப்பட்டதான். சுவிசேஷத்துக்கு ஒரு எதிரி இருக்கிறார், அவன்தான் பிசாசானவன். சுவிசேஷம் உங்களுடைய மனக்கண்களை திறக்காதபடிக்கு அவன் குருட்டாட்டத்திலே நம்மை நடத்த இந்த உலகத்தின் அதிபதி என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். சுவிசேஷம் நம்முடைய மனக்கண்களிலே வராதபடிக்கு, திறக்காதபடிக்கு பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி விட்டான், அந்தகாரத்திலே நிறைந்து விட்டான். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷம் சபைக்குள் வந்து விட்டது. இந்த கலாத்தியர் என்பது சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம். சுவிசேஷம் எங்க வந்து விட்டது? சபைகளுக்குள்ளே வந்து விட்டது. நீங்கள் மிக எச்சரிக்கையா இருங்கள், இவ்வளவு சீக்கிரமா என்கிறார். பாத்தீங்க, இவ்வளவு சீக்கிரமா நீங்கள் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு போய்விட்டீர்களே. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், மடக்கம், உயிர்த்தெழுதலை இவ்வளவு சீக்கிரமாய் தள்ளிவிட்டு வேறொரு அற்புதம், அடையாளம், பில்லி சூனியம், கட்டுகள் என்கின்ற சுவிசேஷத்திற்குள் நீங்கள் போய்விட்டீர்களே என்று கலாத்தியருக்கு எழுதுகிறார். இப்படிப்பட்ட சபைக்குள்ளே நுழைந்த இந்த காரியத்தோடு இன்னொன்றும் இருக்கிறது. இந்த சபைக்குள்ளே வெளியிலிருந்து சில யூதர்கள் உள்ள வந்து விட்டார்கள். யூதர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் யூத மதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறி சில பேர் உள்ளே வந்து விட்டார்கள். அதனால்தான் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீங்கள் கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு அடிமையாயிருங்கள். வாசிக்கிறீங்களா? தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள், ஒரு மனிதனை நேசிக்கிறீர்கள். கொரிந்தியருக்கு எழுதும்போது நான் பவுலுக்குரியவன், நான் அப்போலோக்குரியவன், நான் பேதுருக்குரியவன், நான் கிறிஸ்துவுக்குரியவன். தனிப்பட்ட ஒருவருக்கு ஒரு கூட்டம் அடிமையாய் காணப்படுகிறது. ஆண்டவரை நேசிப்பதை காட்டிலும் மனிதர்களை நேசிப்பது அதிகமாகிவிட்டது. இவர் நன்றாக பிரசங்கிப்பார், ஆகையால் இவருடைய ஒரு கூட்டத்துக்கு சேர்ந்தவன் நான். இவர் நன்றாக விசாரிப்பார், ஆகையால் இவருடைய கூட்டத்திற்கு சேர்ந்தவன் நான் என்று பிரிவினைகள் அந்த இடத்திலே சபைகள் வந்தது. பிரிவினைகள் வந்த பிறகு சபைக்குள்ளே வேறொரு சுவிசேஷமோ வந்துவிட்டது. இப்போ யூதர்களிலிருந்து சில பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்து விட்டார்கள். 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். நான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா?
போதும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். நாம் இந்த தினத்தில் சுதந்திரவாதிகளாக காணப்படுகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம். சுதந்திரவாதிகளாக சுயாதீனர்களாக நாம் மாற்றப்பட்டோம். ஆனா ஒரு குரூப் வராங்க, யூதர்களிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் உள்ள வராங்க. அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு உங்களை திரும்பவும் நியாயப்பிரமாணத்திற்கு, இங்க வேற யாரும் சொன்னாலும் கோச்சிப்பாங்க, ஆபிரகாம் பிரதர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பேரு பழைய ஏற்பாடு, என் பேரு புதிய ஏற்பாடு, இப்படி வச்சுக்கலாம் இல்லையா? அவர் நியாயப்பிரமாணம் என்றால் நான் கிருபை. இப்ப பிரதர் மெசேஜ் எடுத்தாருன்னா பலிகள் இல்ல பண்டிகைகள் இப்படியே போயிட்டு இருப்பாரு. நான் மெசேஜ் எடுத்தேன்னா புதிய ஏற்பாடுக்குள்ள, இது உதாரணத்துக்கு சொல்றேன், காயப்படுத்த முடியாத சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ யூதர்களா இருக்கக்கூடிய சில பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வந்து விட்டார்கள். வந்தவங்க நம்ம நியாய பிரமாணத்தை மட்டும் விட்டுட்டா இவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. இவர்கள்லாம் நம்மளை மதிக்க மாட்டார்கள். அதனால இவர்களை என்ன செய்யணும்? நான் திருப்பியும் நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் ஆக்கணும். இதை தொடாது, இதை ருசிக்காது இல்லையா? ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும், பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இதை எல்லாத்தையும் விட்டுட்டா இயேசு கிறிஸ்து எங்களை சுயாதீனர்களாக மாற்றிவிட்டார் என்று இவர்கள் போய்விட்டால் நம்முடைய பிழைப்பு போய்விடும், நமக்கு வரக்கூடிய வருமானம் போய்விடும். இந்த தினத்திலே சமாதானம் என்பதோ ஒரு வகை அதுதான். இவர்களை வெளியே விடக்கூடாது. ஆனால் நீங்கள் என்னுடையவர்கள் தான். இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களுக்குள்ள நீங்கள் அடங்கி இருக்க வேணும். நியாய பிரமாணம் ஒரு காலமும் ஒழியாது. நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், தப்பு இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆராதியுங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனா 9 நாள் காரியம்னா நீ ஜப கூட்டவை, ஒரு மாசம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு ஜப கூட்டவை. நீ அதை செய்யாத. நீ என்ன பண்ற? ஜப கூட்டவை. ஜப கூட்டம்னா ஜபம் தானே பண்ணணும். பிரேயர் மீட்டிங்னா என்ன நடக்கணும்? பிரேயர் நடக்குது இல்ல, சரி இல்ல. அதுக்கப்புறம் வர்றவங்க கொஞ்சம் பேர் வேற புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆறுதல் கூட்டம். அதுக்கு பேரு என்ன பேரு? சரி, ஆறுதல் கூட்டம்னா போறவங்க எல்லாம் ஏதாவது கொண்டு போய் அவங்களுக்கு ஆறுதலா பேசி கையில ஏதாவது கொடுத்துட்டு வருவாங்கன்னா அவங்க செஞ்சு வச்சிருக்கிற பிரியாணி சாப்பிட்டு தான் இங்க போறாங்க ஆறுதல் கூட்டத்துக்கு. அதுவும் அவங்களுக்கு தான் சங்கடம். சரி, ஒரு வருடம் ஆச்சு மறித்து. அப்புறம் நினைவு நாள். நீதிமானை நினைப்பது சரியானதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் வேதம் சொல்லுது. நினைவு கூறுங்கள்னா அதுக்கு ஒரு பெரிய பங்கன். அந்த கூட்டத்துக்கு இன்னும் பேனர்லாம் அடிக்கணும். இதுதான் நியாயப்பிரமாணம். இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் இன்னும் உங்களுக்குள் சாகவில்லை, அது இன்னும் உயிரோடு தான் இருக்கு. ஆனா கிறிஸ்துவை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள் என்று சொல்கிறீர்கள். இதைதான் சரி செய்யும்படியாக இப்போ பவுல் உள்ள வராரு. பவுல் என்ன வராரு? பவுல் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஏன் அவர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு புதுசா வராரு. பவுல் அதுக்கு முன்னாடி யூத நியாய பிரமாணத்திற்கு கீழாக இருந்தவர். எருசலேமுக்கு அப்பதான் புதுசா வராரு. 9ஆம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் அரேபியா தேசத்திற்கு போனார். அங்கிருந்து இப்பதான் முதலாவதாக சபைக்குள்ள வராரு. சபைக்குள்ள வரும்போது இனிமே நியாய பிரமாணம் எல்லாம் கிடையாது, நாம் இயேசுவை மட்டும்தான் கிறிஸ்துவை மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்ற கோட்பாடோட வராரு. இங்க சபைக்குள்ள வந்து பார்த்தா திருப்பியும் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதான் இங்க சொல்ற. வாசிக்கலாமா? நம்ம முதல் வசனத்திலிருந்து 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். கள்ள சகோதரர்கள், கள்ள சகோதரர்கள் என்கின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கள்ள சகோதரர்கள் என்றால் என்ன?
இதையும் செய்யலாம், அதையும் செய்யலாம். நம்ம முன்னோர்கள் பைத்தியக்கார வச்சுட்டு போனாங்களா? இந்த 9வது நாள், 1 மாசம், 1 வருஷம், அல்லது பெண் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன், இதெல்லாம் முன்னோர்கள் பைத்தியக்காரத்தனமா வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் செய்யலாம். நீங்க ஆராதிக்காம போங்க. இயேசுதான் ரட்சகன், அதுல என்ன மாற்றமோ இல்ல. பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு முதல் அதிகாரம் 18, 19ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெளியினால் பொய்யினால் நிற்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட கட்டினாலே நிற்கப்பட்டீர்கள் அறிந்திருக்கிறீர்களே. போதும். இது முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தைகள், முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரிக்கப்பட்டவைகள். இது சபைக்குள்ள வந்துச்சு. இப்போ யூதர்கள் மெதுவா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. பூசாரியை விட்டுருவோம், பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவோம். பூசாரியை விட்டுருவோம், பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம முன்னோர்கள் வைத்தது. இது நியாய பிரமாணத்தின்படி சரிதான். முதல்ல நியாய பிரமாணம் எதுக்கு கொடுக்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறகு நியாய பிரமாணம் இல்லைன்னு சொல்றோம். அப்பயே ஆண்டவர் தானே நியாய பிரமாணம் கொடுத்தாரு, ஆண்டவர் தானே நியாய பிரமாணம் கொடுத்தாரு. அப்படின்னு சொன்னா, இவங்க அடிமையிலாம் இருந்தாங்க இல்லையா எகிப்துல 400 ஆண்டுகள். இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. காலையில 4:30 இருந்து 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடணும். ராத்திரி 8-9 மணி வரலாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செங்கல் அறுக்கணும், ராமசேனு, பீத்தம் என்கின்ற பட்டணங்களை கட்டக்கான செங்கல்களை இவர்கள் அறுத்து கொடுத்தார்கள். அதை வைத்து அவர்கள் பட்டணங்களை கட்டினார்கள். காலையில 4:30-5 மணிக்கு வேலைக்கு போய் ராத்திரி 9-10 மணிக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திரும்பி காலைல 4:30-5 மணிக்கு போறவனுக்கு ஒரு பண்டிகை இல்ல, ஒரு லீவ் இல்ல, ஒரு ஓய்வு இல்ல, குடும்பத்துடன் தான் சேர்ந்து சந்தோஷப்பட எந்த இதுவும் இல்ல. இப்போ எப்போது ஆண்டவர் இவர்களை விடுவித்தாரோ இவர்களை ஒழுங்குபடுத்தணும். 400 வருஷமா ஒரே காரியத்துல பழக்கப்படுத்தினவங்கள இவர்களை ஒழுங்குபடுத்தணும்னா, இவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னா, எதையாவது நாம ஒரு சட்டத்திட்டம் வச்சா மட்டும்தான், இல்லைன்னா திரும்பவும் அடிமைத்தனத்திற்குள் போய்விடுவார்கள் என்று ஒரு நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? முதல் வசனம், நியாய பிரமாணத்தினுடைய முதல் கட்டளை என்ன? என்ன என்று வேற தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம், வேற சொரூபங்கள் நீங்கள் வணங்கவோ வேண்டாம். முதலாவதா கட்டளை. 2வது கட்டளை என்ன சொல்றாரு? என் நாமம் வீணிலே வழங்காது இருப்பாயாக, நான் என் நாமம். 3வதாக என்ன சொல்றாரு? ஓய்வு நாளை. என்ன ஓய்வு நாள்? ஓய்வுன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அதுதானே ஓய்வு நாள். ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஓய்ந்திருந்தாருன்னா அன்னைக்கு உலகத்திற்கு ஒருவேளை அவர் ஓய்வு கொடுத்துட்டாருன்னா எத்தனை பேர் உயிரோடு இருப்பீங்க? காத்தை நிறுத்திட்டாரு, நீ ஓய்வு எடுத்துக்க, சுவாசிக்க வேண்டாம், நீங்க ஓய்வு எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எத்தனை பேர் உயிரோட இருக்க முடியும் சுவாசிக்காம? இல்லையா? அப்போ ஓய்வுன்றது ஒண்ணு இல்ல. அந்த ஓய்வு நாள் கர்த்தருக்காக நீங்கள் கொடுங்கள். இத்தனை நாள் உங்கள் அடிமைத்தனத்திற்காக கொடுத்திருந்தீர்கள். உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை விடுவித்தவர், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஓய்ந்திருந்து அந்த ஓய்வு நாளை ஆசரியுங்கள், கர்த்தரையோட ஆசரியுங்கள். அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார், அவர்களை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்து விட்டார். ஆகையால் தான் அந்த ஒழுங்குமுறைக்குள்ளே நாம் வருகிறோம். அப்பியாசப்படுத்துவது, பிராக்டிஸ் செய்வது, அதுதான் நியாய பிரமாணம். பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமா 3:24. உபாத்தியாய் என்ன பொருள்? வாட் இஸ் தி உபாத்தியாய்? உதவி இல்ல. அப்புறம் உபாதியா என்ன இருக்கான்? அகராதி. உபாதியாயினுடைய இன்னொரு டெபினேஷன் தான் அகராதி. ஏன் அகராதியிலே கிடையாதுன்னு நமக்கு சில இடத்துல நமக்குள்ள அந்த வார்த்தை வரும். உபாதியா என்பது வாதியார், அது ஒரு விதத்துல வாதியார். எங்க வீட்டுல உபாதியா புத்தகம் தெலுங்குல பாலசிக்ஷான்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய புத்தகம் இருந்தது எங்க தாத்தா காலத்துல. அப்ப எங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன்,
இது என்னன்னு கேட்டேன். இது எங்க அப்பாவுது, அவர் இதை வச்சுதான் படிக்க தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஸ்கூல்லாம் கிடையாது, குருகுலம் இருந்தது. குருகுலம் என்பது ஒரு உயர் ஜாதியினர் படிக்க மட்டும்தான் இருந்தது. இந்த ஒரு புக்க அகராதி அந்த புக்கை வச்சுக்கிட்டு அதுலதான் 1 2 3 இந்த கணக்கெல்லாம் இருக்கும், பழைய புக்கு. இது எங்க தாத்தா படிச்சது அப்படின்னு சொன்னாரு. சரிப்பா, உங்க தாத்தாவுக்கு படிக்க தெரியுது, எழுத தெரியாது உங்க அப்பாவுக்கு, நீங்க எப்படி படிச்சீங்க? எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, அதாவது அவங்க அப்பா, அவர் சொல்றாரு, எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, என்னை கொண்டு போய் ஒரு குரு கிட்ட விட்டாரு. குரு கிட்ட விட்டா மணல் தான் இருக்கும், அதுக்கு மேல ஒரு பலகை மாதிரி கட்டை மாதிரி போட்டிருப்பாங்க, அதுல உட்காந்துக்கிட்டு மணல்ல தான் நாங்க விரல்ல எழுதணும். அடுத்த முயற்சி, முதல் முயற்சி யாரோ எழுதி வைத்த ஒரு அகராதியை கொண்டு வந்து, டிக்ஷனரி, அகராதி மீன்ஸ் ஒரு டிக்ஷனரி, அதை கொண்டு வந்து அவர் படிச்சுக்கிட்டாரு. அதற்கு பிறகு நான் என்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தா, அவர் அந்த ஸ்கூல் மாஸ்டர் அப்ப என்ன இல்ல, ஸ்லேட் இல்ல, ஒண்ணு இல்ல, பலக பலவம் எல்லாம் கிடையாது. வீட்டுல இருந்து சும்மா பேண்ட் சட்டை, வெறும் பேண்ட் எல்லாம் கிடையாது, போட்டு துணியோட போயிடணும். மணல்ல உட்காந்துக்கிட்டு எழுதணும். அவர் வாதியார் அங்க பெருசா எழுதுவாரு, அது உட்காந்துக்கிட்ட மணல்ல எழுதணும். தப்பா போச்சுன்னா உடனே அழிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்படிதான் நான் படிச்சேன் அப்படின்னாரு. அடுத்த ஜெனரேஷன் வந்தது, நாங்க வந்த உடனே என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. முதலாவது ஸ்லேட்டு பல்பம் வாங்கி கொடுத்தாங்க, ஸ்லேட்டும் பல்பமும் வாங்கி கொடுத்தாங்க. அதுலதான் எழுதணும் இல்லையா, எழுதி காட்டணும். அவர் சரின்னு மார்க் எழுதி டிக் அடிப்பாரு, இல்லைன்னா எச்சை தொட்டு அடிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்தது, எல்கேஜி யூகேஜின்னு இருந்தது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்தது, இப்ப ப்ரீகேஜி ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. என்ன ஆரம்பிச்சிருக்காங்க, ப்ரீகேஜி ஆரம்பிச்சிட்டாங்க. அடிமைத்தனத்திலே 400 ஆண்டுகளாக இருந்தவர்களுக்கு பண்டிகை என்னன்னு தெரியாது, பலி தெரியாது, ஓய்வு தெரியாது, கர்த்தர் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இவர்களை ஒழுங்குபடுத்தும்படியாக ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் போதும். நியாய பிரமாணம் எங்க கொண்டு வந்துவிடுதான், நீங்க நியாய பிரமாணம் கடைபிடிச்சீங்கன்னா எங்க கொண்டு வந்துவிடும், கடைசியா டெஸ்டினேஷன் கிறிஸ்து. அப்போ பண்டிகைகள், பலிகள், இவைகள் எல்லாம் நிழலாட்டமாக கிறிஸ்துவை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப கிறிஸ்து வந்து விட்டார், ரத்தம் சிந்தினார், நம்மை சுவாதீனர்கள் ஆக்கினார். இனி நாம் நியாய பிரமாணத்துக்கு அடிமையாக போக வேண்டியது இல்லை. இதுதான் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். மானபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு முகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டு இருக்கவும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நியாயப்பிரமாணத்தினுடைய வேலை என்னன்றது புரிஞ்சுதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியதுதான் நியாயப்பிரமாணம். அதற்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி, இந்த ஒழுங்கு முறையில் தான் நீங்கள் பலிகள் மூலமாக, பண்டிகைகள் மூலமாக நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் போக வேண்டும் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு நிழலாட்டமானதுதான் நியாயப்பிரமாணம், வேறொன்றும் இல்லை. கலாத்தியர் 17 அதிலே வாசிக்கலாம். 17ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இன்னொன்று வாசிக்கலாம். நாம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வருவோம். பேதுருவுக்கும் போதும். பவுல் வராரு. பவுல் வந்து என்ன சொல்றாரு, நான் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறேன், கர்த்தர் அதுக்காக எனக்கு தெரிந்து கொண்டார். பேதுரு யாருக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க 2 குரூப்பா பிரிகிறாங்க. இன்னைக்கு இந்த டெனாமினேஷன் தவிர வேற டெனாமினேஷன்காரங்க இதுக்குள்ள வந்துடக்கூடாது இல்லையா? அதாவது குதிரைக்கு கடிவாளம் கட்டியாச்சு, நாங்க இப்படிதான் போவோம். ஆனால் இவங்க சொல்றாங்க, நீ அங்க போய் வேலை செய், நான் என்ன பண்ண போறேன், இங்க போய் வேலை செய்ய போறேன். இருவருடைய ஒரே குறிக்கோள் சுவிசேஷமும் கிறிஸ்துவும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். 9ஆம் வசனம். எனக்கு அறிவிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும்
கேபாவும் யோவானும் தங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு நாங்கள் புரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்தியோகியா ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் என்ன கொடுத்தாங்களா? நம்ம சர்ச் முடிஞ்ச செகண்ட் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் செகண்ட் வலது கை. பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹவ் ஆர் யூ? ரட்சிக்கப்பட்டீங்களா? உங்களுக்காக ஏதாவது ஜெபம் பண்ணமா? சர்ச் முடிஞ்ச உடனே வலது கை கொடுக்குறோமா இல்லையா? சிஸ்டர்ஸ் கொடுக்குறது இல்லை, அவங்க எல்லாம் வணக்கம் வைக்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரதர்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த செகண்ட் கொடுக்கிறது சபைக்குள்ள எங்க ஆரம்பிக்கப்பட்டது? எங்க ஆரம்பிக்கப்பட்டது? கலாத்திய சபையில ஆரம்பிக்கப்பட்டது. வலது கை கொடுத்தார்கள். ஓகே, பிரைஸ் தி லார்ட், போங்க நீங்க போய் சுவிசேஷம் அறிவிங்க, நாங்க இந்த ஏரியா பாத்துக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? நாங்க புரஜாதி பக்கமா போயிடுறோம். சாரி, நாங்க யூதர்கள் பக்கமா சுவிசேஷம் அறிவிக்க போயிடுறோம். யாரு? யாக்கோபு, கேபாவோ, யோவானும். நாங்க இந்த பக்கமா போயிடுறோம். நீங்க என்ன பண்றீங்க? புரஜாதி பக்கமா போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் ஒருமனப்பட்டு ஊழியத்தை செய்வதை ஒருவரை ஒருவர் கரத்தை பிடித்துக் கொண்டு உறுதி செய்கிறார்கள். இதுதான் செகண்ட் கொடுக்கிற இடம். இந்த சபைக்குள்ள அவ்வளவு இருந்திருக்கு. வேறொரு சுவிசேஷம் வந்தது, அதை கண்டித்தார்கள். அதற்கு பிறகு விருத்த சேதனம் வந்தது. அதற்கு பிறகு நியாய பிரமாணத்தின்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், தவறில்லை. ஆனால் நியாய பிரமாணத்தை விட்டுவிடாதீர்கள் என்கின்ற ஒரு காரியத்தையும் இதற்குள்ளே அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்ப 17ஆம் வசனத்துக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இல்ல, நீங்க 15ல இருந்தே வாசிக்கலாம். புரஜாதியாரின் போதும். மிக தெளிவாக எழுதப்பட்டது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். புரஜாதியார்னா பாவிங்கன்னு சொல்றீங்க, யூதர்கள்னா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் சொல்றீங்க. ஆனால் புரஜாதியாருக்கும் ஆண்டவர் அதாவது நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே எந்த மனுஷனும் நீதிமானாய் தீர்க்க முடியாது. 16ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின் கிரியையினால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்ப நியாய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ குற்றவாளின்னு சொல்லுது. நியாய பிரமாணத்தால் உன்னை நியாயம் தீர்க்க முடியும், நியாயத்திலிருந்து விடுவிக்க முடியாது. என்ன சொல்லுது? திருடாது, விபச்சாரம் பண்ணாது, செய்யாது. ஒரு வேலை செய்தால் நீ குற்றவாளி. அவ்வளவுதான் நியாய பிரமாணம் சொல்லுது. நியாய பிரமாணத்திலிருந்து விடுவிக்க முடியாது. ஆனால் இங்க நியாய பிரமாணத்தின் கிரியைகள்னால எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் பாவிகளாக காணப்படுவோம். கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? ஒரு கேள்விக்குறியோட சொல்றாரு பவுல். அதுக்கு பிறகு இது நான் இடித்து போட்டவைகளை வாசிங்க. அந்த என்னெல்லாம் இடிச்சு போட்டோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னெல்லாம் இடிச்சு போட்டோம்? ஜாதியை ஒழிஞ்சு வச்சா. நேற்று உபவாச ஜபத்திற்கு வந்த போய் அங்கெல்லாம் அலைஞ்சு போய் டயர்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு போன் கால். அந்த தூக்கத்திலே பேசுறேன். சார் நீங்க அது வெங்கடேஸ்வர் ராவ்? எஸ். சொல்லுங்க, யாருன்னா? நான் ரெஜினா பேசுறேன். எங்கம்மா பேசுறேன்னா? நான் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுமா, என்னம்மா விஷயம்? பையனுக்கு அலையன்ஸ் தேடிட்டு இருக்கீங்களே? ஆமா, தேடிட்டு இருக்கேன். இப்ப எங்க பக்கத்துல வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, நான் சொல்லலாமா? சொல்லலாம். சரி, ஆனா ஒரு இது இருக்கு. என்ன இருக்கு? நீங்க ராவுன்னு சொல்றீங்க, அவங்க எஸ்சியா இருக்காங்க, எப்படி கட்டிப்பீங்களா? இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. தூக்கமே போயிடுச்சு. நான் சொன்னேன்,
சர்ச்சைக்கு போறாங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, அதை மட்டும் சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க எனக்கு போனு பண்ண வேண்டாம். இடித்து போட்டாச்சு. பவுல் சொல்றாரு, புறஜாதியோ யூதர்கள் ஒரு மேலான ஜாதியை வைத்துக் கொள்ளலாம். புறஜாதியார் என்றால் கீழான ஜாதி, அதாவது நாய்கள். அதனாலதான் கானான் ஸ்திரீ சொல்லுவா, என்னன்னு, பிள்ளைகள். யூதர்கள் வந்து பிள்ளைகள், அவர்களுடைய அப்பம் நாய்க்கு போடும். யூதர்கள் என்றால் அவர்கள் உயர்ந்தவர்கள், புறஜாதியார் என்றால் பாவிகள், நாய்கள். இவ்வளவு. இப்போ பவுல் சொல்றாரு, அதெல்லாம் இடிச்சு போட்டாச்சு. எதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கீழே வரக்கூடியதெல்லாம் இடித்து தள்ளியாச்சு. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்திற்கு மறுத்தேன். நான் செத்துட்டேன். நியாய பிரமாணத்திற்கும் இன்னும் நம்ம சாவல, உள்ள இருக்கு. ஏதாவது நல்ல நடப்பாரு. ஆனா சபையில பாஸ்டர் கேட்போம் இல்லையா, டேட்டை வந்து பாஸ்டர் கிட்ட போறது இல்ல, இல்ல மண்டபம் காலியா இருக்கிற அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கிறது இல்ல, என்ன கேலண்டரை பாக்குறது. நீ மூர்த்த நாள் இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸி, யாருக்கிட்டையும் போக வேண்டியதில்லை. கேலண்டர்ல எல்லாமே போட்டுருவான், முகூர்த்த நாள், நேரம் எல்லாமே போட்டுருவான். இதுக்கு முன்னாடிதான் போய் யாரையாவது கேட்கணும் நல்ல நாள் எதுன்னு. அதனால நம்மளே பாத்துக்கிறோம். கேலண்டர்ல, ஜெனரல் கேலண்டர்ல பார்த்தா தெரியும், இந்த நாள் நல்லா இருக்கு, பாஸ்டர் அன்னைக்கு எங்க வீட்டுல கல்யாணத்தை வச்சுக்கலான் இருக்கோம், பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ, இல்ல இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கலான் இருக்கோம். ஒருவேளை அன்றைய தினத்துல வேறொரு இடத்துல இருக்கு சிஸ்டர், வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னேன்னா, நான் இந்த சபைக்கு தானே வர்றோம், நீங்க தானே வந்து நடத்தி தரணும். அதே தேதியில சபையில உள்ள 3 பேர் ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது அதுதான். எதையெல்லாம் இடித்து போட்டோமோ அதையெல்லாம் திரும்பவோ கட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ நியாய பிரமாணத்திற்காக நாம் இன்னும் சாகவில்லை. நம்முடைய இருதயத்தில் இன்னும் அது குடிகொண்டுதான் இருக்கிறது. 20ஆம் வசனம். போதும். நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நானு சிலுவையிலே அறையப்பட்டேன். பவுல் சொல்றாரு, நீங்க எப்படியோ எனக்கு தெரியாது, நான் அறையப்பட்டேன், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இனி பிழைத்திருப்பது இயேசுக்காக. நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவர் எப்படி செஞ்சாருன்னா, என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். இப்ப நல்ல நாள் இல்ல, ஜாதி இல்ல, வர்ணம் இல்ல, இல்லையா, எல்லாத்தையும் நான் இடிச்சு போட்டேன். இனி கிடையாது, எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமானாய் தீர்க்கப்பட்டேன். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் மார்ட்டின் லூத்தரை மாத்திருச்சு. மார்ட்டின் லூத்தர் வருகிற வரை எல்லோரும் RCM என்கின்ற ரோமன் கேத்தலிக் கீழே தான் இருந்தாங்க. இந்த ஒரு வார்த்தை மார்ட்டின் லூத்தரை பிடித்து கொண்டது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றால் இவங்க ஏன் பாவ மன்னிப்புக்காக சீட்டு வாங்குறாங்க? விசுவாசம், எனக்காக இயேசு மரித்தார், ரத்தத்தை கழுவினார்னா அவன் இடத்துல நான் பாவத்தை அறிக்கைட்டு சரி செய்து கொள்ளாம இவங்க ஏன் பாவ மன்னிப்பு சீட்டு வாங்குறாங்க? அந்த பாவ மன்னிப்பு சீட்டு எத்தனை நாளைக்கு? நீ அடுத்த வருஷம் செய்ய போற பாவத்துக்கும் இப்பவே சீட்டு வாங்கலாம், பணத்தை கொடுத்தீங்கன்னா. இதுதான் மார்ட்டின் லூத்தரை பிடித்து கொண்டது. பவுல் அதான் சொல்றாரு, நீங்க இன்னும் சாகல, இன்னும் உங்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் இறந்துட்டேன், நான் செத்துட்டேன். இனிமே நான் எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் வாசம் பண்ணுகிறார். 21ஆம் வசனம். நான் தேவனுடைய கிருபையை விரோதமாக்குறதில்லை, நீதியானது வருமானால் வீண். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. நீதியானது நியாய பிரமாணத்துல வரும்னா நான் தான தர்மம் செஞ்சு நான் நீதிமானா மாறிடுவேன், இல்லையா? கிரியையினால நான் நீதிமான் ஆயிடுவேன். ஆனால் கிறிஸ்து மரித்தது வீண் தானே. இப்படி சொல்லிட்டே வராரு. உடனே ஸ்பாட்லயே ஒரு சம்பவம் நடக்குது. இப்படி சொல்லிட்டு வராரு, ஸ்பாட்லயே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்னா, 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்துருவோம். இப்போ அங்க பேதுரு இருக்காரு. 3ஆம் அதிகாரம் 4ஆம்
மன்னிக்கணும், 3ஆம் அதிகாரம் 20 இல்லைங்க 4ஆம் அதிகாரத்துல வராரா பேதுரு? கலாத்தியர் கலாத்தியர் 15ஆம் வசனமா 3ஆம் அதிகாரத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பேதுருவை முகமுகமாய் இங்க ஒரு பிரச்சனை வருது. ரெண்டு 12 ஓகே 8ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது இல்ல மன்னிக்கணும் 11ஆம் வசனம் தான். எப்படி எனில் போதும். இவ்வளவு நேரம் யாரு கூட சாப்பிட்டுட்டு இருந்தாராம்? புரஜாதியாரோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு இப்போ பெரிய சபையிலிருந்து ரெவரண்ட் யாக்கோபு வந்து கொஞ்சம் பேர் ஆள் அனுப்பினார், போய் ஊழியத்தை பார்த்துட்டு வா, எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. அவங்க வந்த உடனே எனக்கு சாப்பிடுறீங்களா, எனக்கு இப்போ பசி எடுக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பிரதர்ஸ் எல்லாம் வந்துக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்படியும் இருக்கலாம். ஒருவேளை சாப்பிடுற நேரத்துக்கு வந்தவனே தட்டை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டோம்லாம். பேதருக்குள்ள பயம் வந்துச்சு. இன்னைக்கு பைபிள் கையில தூக்கிட்டு வர எத்தனை பேர் பயப்படுறோம்? பைபிள் கையில தூக்கிட்டு வர்றதுக்கு எத்தனை பேர் பயப்படுறோம்? சில பேர் பைபிள் எங்கேயே வச்சுட்டு போயிருந்தீங்க, வரும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லையா? பைபிளை தூக்கிட்டு வர எத்தனை பேரு நாம சங்கோஜப்படுறோம்? புரியுங்க? வேதத்தை ஒரு நாளும் நாம் தள்ளிவிடக்கூடாது. இங்க நியாய பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்படுவதில்லை. நான் இடித்து விட்டேன், தள்ளிவிட்டேன் பவுல் சொல்லிட்டு இருக்காரு. பேதுரு எல்லாரும் நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரான்னு சொல்லி ஊழியத்திற்குள்ள வந்த மனுஷன் புறஜாதி கிட்ட சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு யாக்கோபு கிட்ட இருந்த மனிதர்கள் வந்த உடனே சாப்பாட்டை நிறுத்திட்டாரு. இவங்களோட சேர்ந்து சாப்பிட்றத நிறுத்திட்டாரு. இது யார் பார்த்தாங்க? பவுல் பார்த்துட்டாரு இல்லையா? பவுல் பார்த்துதான் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் மேல் குற்றம் சுமத்தியதனால் நான் முகமுகமாய் அவனோடு. இப்ப இதுல சீனியராரு ஜூனியராரு? பவுல் ஜூனியரு, பேதுரு சீனியரு. நீ நேத்து வந்த பையன் இல்லையா? அப்படி சொல்லி இருக்கலாம். பேதுரு, நீ என்னைக்கு வந்த ஊழியத்திற்குள்ள, சபைக்குள்ள என்னைக்கு வந்த? நீ போய் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? கேட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா பவுல் யாரா இருந்தாலும் ஒரே வார்த்தை தான், நீ செஞ்சது சரியிடாது. நாம புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்றோம். ஏன் புறஜாதியாருக்கு சொல்றோம்? கொர்நேலி வீட்டுக்கு போனாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலி வீட்டுக்கு போன உடனே அங்க ஒரு தரிசனத்தை பாக்குறாங்க. என்ன தரிசனம்? மேல இருந்து ஒரு போர்வை வருகிறது, அதில் அநேக விதமான பறவைகளும் மிருகங்களும் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது. அப்ப பேதுரு சொல்றாரு, இதை நாம் புசிக்க கூடாது. ஏன் புசிக்க கூடாது? நியாய பிரமாணத்தின்படி புசிக்க கூடாது. நியாய பிரமாணத்தின்படி இதுல இருக்கக்கூடிய சிலதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. நான் எப்படி ஆண்டவரே அதை புசிப்பது? எங்க இருக்கு? வாசிக்கிறீங்களா? யாராவது எடுத்தவங்க?
இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த திட்டம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் தான் பரிசுத்தமாகிட்டேன். முதல்ல நியாயப்பிரமாணத்தில் என்ன சொன்னாரு? சிலவற்றை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். லேவிய ராமத்துல இருக்கா இல்லையா? சிலவற்றை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்போ நான் எல்லாத்தையும் பரிசுத்தமாகிட்டேன். இயேசு உலக ரட்சகர். ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் ரட்சகர் இல்ல. நான் இதோ பேதுரு இடத்துல கேட்கும்போது சொல்றாரு, யூதர்கள் மேலே பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இப்பொழுது புறஜாதியின் மேலேயும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். வாசிக்கலாமா? 20 மன்னிக்கணும். அதுதான் அந்த வார்த்தை சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 36ஆம் வசனம் 36 10 37 போதும். எல்லாருக்கும், யூதருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறி எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர் தான். நீங்க யூதர்களுக்கு மட்டுமல்ல, அவர் தான் எனக்கு தரிசனத்துல காண்பித்தாரு. இது எல்லாம் தீட்டானது ஆண்டவரே என்று சொன்னேன். நான் பரிசுத்தமாக்கி விட்டேன். இனி எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம். புறஜாதியாரோட இணைந்து நீங்கள் எல்லா விதமான காரியங்களில் செயல்படலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குட்பட்டு. பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடக்குது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல ஒரு ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? அவங்க எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா கோத்திரத்திலிருந்தும் இல்லையா? வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் புத்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமாக இருக்கிறேன். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாட்டைக்காரிலும் ஜனங்களிலும் சாதிகளிலும் இருந்து எங்கள் தேவனுக்கு நம்முடைய ரத்தத்தாலை மீட்டுக் கொண்டு இந்த தேவனுக்கு முன்னாக எங்களை ராஜாக்களும் ஆதரவாயிட்டேன். நாங்கள் பூமியிலே அரசாங்கம் இந்த புதிய பாட்டை பாடினோம். போதும். சகல கோத்திரத்திலும் சகல பாஷைக்காரர்களிலும் சகல ஜாதியிலிருந்தும் இப்பொழுது பிரிவினை இல்லை. இப்பொழுது பிரிவினை இல்லை. இந்த சுவரை இடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க? சபைக்குள்ள வந்து கட்டிட்டு இருக்கீங்க. திரும்பவும் சுவரை கட்டிட்டு இருக்கீங்க. அதனால்தான் நான் சுக்கா விசாரிப்பாங்க. நேற்று அந்த அம்மா கூட என்ன கொஞ்சம் அப்படிதான் விசாரிச்சாங்க. அப்படி விசாரிக்காம நீங்க எந்த ஊரு, எந்த மாவட்டம் இல்லையா, அந்த மாவட்டத்து பக்கத்துல எந்த ஊரா இருக்கும், அது இன்னாரு தெரியுமா, இப்படி எல்லாம் விசாரிச்சா எங்க வந்து சேர்ந்துருவான்? அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துரும். ஓ, இவங்க நம்ம ஆளுங்க, இல்லைன்னா இல்ல இது வேற வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துருவோம். இன்றைய தினத்துல சபைகளுக்குள்ள இத நடந்து கொண்டுதான் இருக்குது. நீங்க நாகர்கோவில் சைடு போனீங்கன்னா நாடார் சிஎஸ்ஐ, RCCSI இல்லையா? ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சபை வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க. பேதுருவிடத்துல முகமுகமாய் நான். எதுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? 2ஆம் அதிகாரம் வாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 29ல இருந்து 32 வரல வாசிங்க. புறஜாதிக்கு வெளிச்சம், ஒளியாக, இஸ்ரவேலருக்கு மகிமையாக. 2 பேருக்கும் தான் ஆண்டவர் வந்தார் இந்த உலகத்திற்கு. யாரும் அவர் தள்ளி விடுகிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் தள்ளுகிறதில்லை. எல்லா ஜாதி எல்லா கோத்திரத்திலிருந்தும் பிரித்தெடுத்து கொண்டு வந்தார். ஆனால் நாம இன்னும் அந்த நியாய பிரமாணத்தின் காலத்திலே இருக்கோம். இன்னும் நியாய பிரமாணத்தை வச்சுக்கிட்டே இருக்கோம். நான் யூதன், நான் உன்னோட கலவாமல் இருப்பேன், நானும் தான் சபைக்கு வரேன்னு. அது இயேசு கிறிஸ்து ஒன்னு ஏற்றுக்கிட்டார், நான் ஒன்னா ஏற்றுக்கல இல்லையா? அதனால நம்ம 2 பேரும் பரலோகத்துல சந்திப்போம். ஒரு நாள் என்ன நடந்தது? இந்த சர்ப்பங்களை விட்டார் ஆண்டவர். என்ன ஆகமம் நினைக்கிறாரு? 11ஆம் அதிகாரத்திலயா எங்கேயோ என்ன பண்ணாருன்னா 21ஆம் அதிகாரத்துல இருக்கும் இல்லையா? அவர்கள் பாவம் செய்ததுனாலே உள்ள என்ன வந்தது? கொல்லிவாய் சர்ப்பங்கள் வந்தது. வந்து எல்லாரையும் கடிக்க ஆரம்பித்தது. கடித்தவர்கள்லாம் மறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே ஆண்டவரிடத்துல போய் ஒரு தீர்வு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, என்ன சொன்னாரு? வெண்கல சர்ப்பத்தை
அதை பார்க்கிறவன் பிழைப்பான். அதை பார்க்கிறவன் என்ன ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கு. பாம்பு கடிச்சா ஒண்ணு இன்ஜெக்ஷன் பண்ணோம், இல்ல நாட்டு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனோம் இல்லையா, இல்ல வேப்பலை எடுத்துக்கிட்டாரு அனுமதிக்கணும். இது எதுவுமே இல்ல, அதை பார்த்தா பிழைப்பான்னு. சரி, அதுவும் தங்கத்திலேயாவது செஞ்சு வச்சாங்களா? வெங்கலத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. இப்படி சந்தேகப்பட்டவங்களாம் செத்துக்கிட்டான். அதை பார்த்தவனெல்லாம் பிழைத்தான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், லாஜிக் பார்க்க கூடாது. கானான் விவாகத்திலே திராட்சரசம் குறைப்பட்டது, அவர் தண்ணீரை ஊற்ற சொன்னார். அங்க லாஜிக்கெல்லாம் பார்க்கல. தண்ணீரை ஊற்ற சொன்னால் தண்ணீரை ஊற்றினார்கள், மதுரமான திராட்சரசமாய் மாற்றப்பட்டது. சரி, அப்போ இருந்த நிலைமைக்கு, அப்போ கொல்லிவாய் சர்ப்பங்களில் இருந்து தப்பிக்க வெங்கல சர்ப்பத்தை பார்த்தால் பிழைப்பார்கள். ஆனால் அந்த சிச்சுவேஷனே முடிஞ்சு போச்சு. அங்க இருந்து கடன் எல்லாம் வந்துட்டாங்க, அந்த சர்ப்பத்தை எடுத்து போட்டாங்கன்றீங்க. அந்த சர்ப்பத்தை எடுத்து போட்டாங்க, கூடியே கூட்டு வந்துட்டாங்க, கூடியே கூட்டு வந்துட்டாங்க. எத்தனையோ ராஜாக்கள் வந்தாங்க, சவுலு, தாவீது இல்லையா, சாலோமோன், ரெஹோபியாம், எரோபியாம் இல்லையா, எல்லாரும் வராங்க. ஆனா ஒருத்தரும் அதை எடுத்து போடல. எசேக்கியா ராஜா வந்து 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18:4. 2 ராஜாக்கள். போதும். அவர்கிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம முன்னோர்கள் பைத்தியகாரத்தனமா வச்சாங்கன்னு நினைச்சியாரா? அவருக்கு தெரியாதது உனக்கு தெரியுமா? இது மோசேயினால் வைக்கப்பட்டது. மோசேக்கு விரோதமா பேசுறாரு. எசேக்கியா ராஜா மோசேக்கு விரோதமா செயல்படுறாரு. நாங்க அது எவ்வளவு பாதுகாப்ப வனாந்தரத்திலிருந்து பல தலைமுறைகளை கடந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம், நீ அதை எடுத்து போடுன்னு சொல்றிய. இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் நியாயப்பிரமாணம். யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இதற்கு அடையாளமாக ஒரு வாக்கு சொல்லப்படுது. வனாந்தரத்திலே மன்னிக்கணுமா 14 நினைக்கிறப்போ, சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல. அப்ப நியாயப்பிரமாணம் எங்க கொண்டு வந்து விட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவ இடத்துல கொண்டு வந்து விட்டுச்சு. அன்னைக்கு ஏன் சர்ப்பத்தை தூக்க சொன்ன? இன்னைக்கு மனுஷகுமாரன் தூக்கப்படுகிறார், சிலுவையிலே தூக்கப்படுகிறார். இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் இல்லாமல் உள்ள வேறொரு சுவிசேஷம் வந்து விட்டது. அதற்குள்ள நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க வேண்டும் என்று சபைக்குள் சொல்லிவிட்டார்கள். விருத்த சேதனம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆபிரகாமின் காலத்திலே அவர்களை ஒழுங்குபடுத்தும்படியாக செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமன் என்றும் முடிந்து விட்டது. இனி கிரேக்கன் என்றில்லை, யூதன் என்றில்லை, கிரேக்கன், உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியாது, யூதன் என்றில்லை, கிரேக்கன் என்றில்லை, நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சமமாக இருக்கிறோம், பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே கூரையின் கீழாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். இனி நமக்குள் வேறுபாடுகள் இல்லை. ஆனால் ஊழியம் செய்யற பேதர் மாட்டோம். சாப்பிடும் போது இவ்வளவும் பிரசங்கம் பண்ணா பேதர் என்ன பண்ணாரு? மனசுக்குள்ள பயம் வந்துச்சு, அவங்க ஏதாவது நினைச்சிட போறாங்க, எல்லாம் என் ஜாதிகாரெல்லாம் வந்திருக்காங்க, ஊருக்காரெல்லாம் வந்திருக்காங்க, நான் உங்களோட சாப்பிட்டா தப்பா நினைச்சிட போறாங்க. இந்த ஒரு காரியத்தை பவுல் முகமுகமா எதிர்த்தார். எனக்கு அருமையானவர்களே, ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீதிமான் ஒருவனும் 3:11 வாசிக்கிறீங்களா வேகமா? நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. சரி, 20ஆம் வசனத்துக்கு வருவான்ப்பா. நீதிமான் யாருமே இல்ல. அப்போ 20ஆம் வசனம் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியா எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இல்லை, நியாயப்பிரமாணத்தினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்பட. 24ஆம் வசனம் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள
மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். இலவசமா நாம் மீட்கப்பட்டேன், இலவசமாய் நான் நீதிமானாக்கப்பட்டேன், இலவசமாய் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆகையாலே ஏன் நியாய பிரமாணத்தை கொடுத்தார் என்றால் உபாதியாய் கொடுத்தார். உபாதி என்பது ஒரு அகராதி, அதாவது இவர்களை ஒழுங்குபடுத்தணும். 400 வருஷமா காலையில போறது சாயந்தரம் வர்றது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும், உழைக்கிறது சாப்பிட்றது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு ஒரு ஒழுங்குக்குள்ள வரல. காலையில எந்திரிச்ச உடனே வானத்தை பார்க்கணும், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் நாம் புசிக்கணும், அதற்கு பிறகு வேலையை ஆரம்பிக்கணும், மாலையில வந்த பிறகு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும், அதற்கு சில பண்டிகை நாட்கள் வைத்து அந்த நாட்களில் நீங்கள் வேலை செய்யாமல் குடும்பத்தாருடன் கர்த்தரை நோக்கி நீங்கள் களி கூறுங்கள், பண்டிகை கொண்டாடுங்க. இந்த ஒழுங்கெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் நியாய பிரமாணம் என்கின்ற ஒரு காரியத்தை கையில் எடுத்து மெதுவாக செய்து கொண்டு வந்தார். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு அதையெல்லாம் முடிந்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சமமாக மாறிவிட்டோம். நியாய பிரமாணம் திரும்பவும் வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் உள்ள வந்துட்டார். இதையும் இருக்கட்டும் அதையும் இருக்கட்டும், நாம என்னதான் இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை விட முடியாது, தலைக்கட்டு கட்டுறத விட முடியாது இல்லையா? வீட்டுல குடும்பத்துல ஒருத்தர் சேர்த்துட்டு என்ன பண்ணோம்? தலைக்கட்டு கட்டணும் இல்லையா? பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரணும். அதையும் விட வேண்டாம், அது முன்னோர்கள் வச்சது, அது இருக்கட்டும். உங்கள் முன்னோர்களால் ஏற்பட்ட பாரம்பரியமான செயல்களை நீங்கள் விட வேண்டும். இல்லைன்னா நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பேதுருல சொல்லப்படுது. அது புதன்கிழமை தோறும் நாங்க பேதுரு தியானிக்கிறோம். பேதுரு சொன்ன அந்த பரிசுத்தத்திற்குள்ள இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற பரிசுத்தத்திற்குள்ள இன்னும் நாங்கள் போகவில்லை, நாம் போகவில்லை. அதனால்தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துற, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டதே. நீங்கள் அந்த பரிசுத்தத்துக்குள் வரும் பொழுது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். அவருடைய குமாரனுடைய ரூபத்திற்கு சாயலுக்கு ஒப்பாய் மாறிவிடுவோம். அவருடைய குமாரனுடைய சாயல் எல்லோருக்கும் ரட்சகர், எல்லோருக்கும் சமமாய் பார்க்கக்கூடியவர், எல்லோரையும் பரலோகத்திலே அழைத்து செல்ல அவர் ரத்தம் சிந்தினார். ஆனால் நமக்குள் இன்னும் வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை இந்த கலாத்தியருக்கு பவுல் எழுதி கலந்து கொள்ளுகிறார். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபத்திற்குள் போய்விடுவோம். அதற்கு முன்பதாக அனைவரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இன்னும் பழைய விதமான பாரம்பரியங்கள், முன்னோர்கள் வைத்த பாரம்பரியங்கள் நமக்குள் இருக்கும் என்றால், அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி வேறுபாடு இருக்கும் என்றால், அதனால் ஒரு காலமும் நீங்கள் நீதிமான்களாக தீர்க்கப்படவில்லை. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் என்று சொன்னாலும் இன்னும் நீங்கள் மாறாதவர்களாகவே இருக்கிறீர்கள். அதை எல்லாவற்றையும் இடித்து விட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இடித்து போனதை திரும்பவும் கட்டும்படி செய்ய வேண்டாம். நியாய பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுகிறதில்லை. அதையெல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சரி செய்து கொண்டு அவருடைய வீட்டிற்குள்ளே நாம் அவரை ஆராதித்து இந்த அப்பத்துல பங்கெடுத்தோம், இந்த ரசத்துல பங்கெடுத்தோம். ஆனால் இன்னும் மாறாமல் இருந்தால் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.